சடனாக கம்பெனிலேருந்து வந்ததும் லேப்டாப் எடுத்து பார்த்தா ஓஎஸ் போயிட்டுருக்கு. அப்படியே உடனே பென்ட்ரைவ் எடுத்து பூட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க இன்னொரு லேப்டாப்பில் போட்டு. உடனே அதை பூட் பண்ணதும் அந்த பென்ட்ரைவ் எடுத்து இந்த லேப்டாப்பில் போட்டு F12 பட்டன் அழுத்தி பூட் மெனு வர வச்சுட்டுங்க. அப்படியே உடனே இந்த பென்ட்ரைவை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்ததும் இந்த மாதிரி லோட் ஆகும். லோடு ஆனதும் ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். அந்த பாக்ஸில் வந்து நெக்ஸ்ட்டு கேட்கும். அதை கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம எந்த ட்ரைவில் அதை இன்ஸ்டால் பண்ணணுன்ட்டு அது கேட்கும். அதை கொடுத்துடணும். கொடுத்துட்டு உடனே இந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும் பர்சன்டேஜ். அந்த பர்சன்டேஜ் முடிஞ்சதும் ரீசெட் பண்ணுறதுக்காக ஒரு 10 செகண்ட் வரும். அந்த 10 செகண்டு முடிஞ்சதும் நம்ம லோகோ வரும். அந்த டைமில் வந்து பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிடணும். பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். உடனே வந்து லேப்டாப் சார்ஜர் வேலையாக ஆஃப் ஆயிடுச்சு. உடனே சார்ஜர் வேறு தேடுறதுக்குள்ளே பெரிய வேலையாக போச்சுங்க. ஒரே சுண்ணாம்பாக இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமாகிடுச்சு. உடனே அதை கண்டுபிடிச்சி சார்ஜர் போட்டு ஆன் பண்ணால் இந்த மாதிரி வந்துச்சு செட்டிங்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் செட் பண்ணி க்ளோஸ் பண்ணதும் ஒரு ஜஸ்ட் நோ அந்த மாதிரி நிறைய வந்துச்சு. அதெல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஆன் ஆயிடுச்சு ஒரு வழியாக. இந்த மாதிரி நீங்களே உங்கள் லேப்டாப்புக்கு ஓஎஸ் போட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.